பொதுவா திருமணம் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் பாகத்துல யார் யார் இருக்கணும்? என்னென்ன கிரகங்கள் இருக்கணும்? பொதுவாக திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ், 2வது பார்ட் அது. ஸோ இந்த பாவம், இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே லக்னம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, கெட்டுது, கெடலை, அதெல்லாத்தையும் தாண்டி 7 நல்லா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இல்லை அப்படின்னா கூட செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ 7ல் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்கள் இருக்கக்கூடாது. பாவர்கள் அப்படின்றது செவ்வாய், சனீஸ்வரன், சூரியன், ராகு, கேது, அதே மாதிரி தேய்பிரை, சந்திரன், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ சுபர்கள் இருக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு சுபரனுடைய பார்வை வரலாம். சுக்கிரனே சுபர் தான், ஆனால் அவரை விட சுபர் அப்படின்றது ஒரு 100% முழு சுபர்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவின் பார்வை இருக்கலாம். குருவின் பார்வை 7க்கு இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி 2லையும் 7லையும் அதனுடைய அதிபதிகளே ஆட்சியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் இருக்கக்கூடாது. அதே போல 2, 7 இல்லை அப்படின்னாலும் 7ஆம் அபாவம் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பாவர்கள் பார்க்கவும் கூடாது. பொதுவாக 7 சுத்தமாக இருக்கணும். 7ல் யாருமே இருக்கக்கூடாது. பார்க்குறதுல குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், அது போக வளர்பிறை சந்திரன் பார்க்கலாம், புதன் பார்க்கலாம், மீதி யாரும் பார்க்கக்கூடாது.